எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ யாரை பார்க்க வந்திருக்கோம்னா அருண் ராஜா சார். அவர் கோயம்புத்தூரில் பெரியநாயக்கம்பாளையம் பிளாக்ல புதுமையான விவசாயம், அதாவது இன்னோவேட்டிவ் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங்ப்பா. நீங்கள் இன்னோவேட்டிவ் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னோவேட்டிவ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் நாட் அன் இன்னோவேட்டிவ் திங். எக்ஸிஸ்டிங்காக இருந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலை வந்து இப்போ ரெகுலராக மற்ற விவசாயம் பண்ணதுலேருந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுவே இன்றைக்கி ஒரு இன்னோவேட்டிவ்னஸாக அது உருவாகுது. வேறு ஒன்று நீங்கள் அடாப்ட் பண்ணியிருந்தீங்களா சார்? அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா சார்? முன்னாடி பண்ண விவசாயத்தை விட இப்போ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்களா இல்லை கஷ்டமாக இருக்குங்களா? இயல்பாகவே நமக்கு அது எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ பண்ணுறதுல வந்து நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விதத்துலேயுமே நீங்கள் வந்து அதை எளிமைப்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ உரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயிருக்கு தனித்தனியாக நீங்கள் உரத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்காக ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன கிராப்பு, எந்தெந்த பீரியட் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே ஒரு கிராப்புக்கும் நீங்கள் பண்ணணும். யூஸ்வலாக எப்படி பண்ணுவாங்கனாக்கா, ஒற்றை சாகுபடி பயிராக பண்ணுவாங்க, அதாவது மோனோகிராப்பிங் பண்ணுவாங்க யூஸ்வலாக ஃபார்மர்ஸு. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்காது. ஆனால் மல்டி கிராப்பிங் நீங்கள் பண்ணும்போது அப்போ வந்து நீங்கள் வந்து when you are in ஆர்கானிக்கான இயற்கையில் நீங்கள் அங்கங்க வேளாண்மை பண்ணும்போது உங்களுக்கு இது எளிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு பயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து ஒரு 7 வகையான காய்கறிகள், 5 வகையான கீரை வகைகள், அப்புறம் தென்னை இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே கலந்து பண்ணுறோம். அந்த மாதிரி கலந்து பயிர்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுக்கும் நான் குறித்து பண்ணேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் இப்போ நம்ம அங்கங்க வேளாண்மையில் பண்ணும்போது நமக்கு அந்த பழைய டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, மீனமிலம்ங்கிறது நீங்கள் தயாரிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான வகையில் தான் நீங்கள் மீனமிலம் கொடுக்க போகிறீங்க. அதாவது ஊக்கி கொடுக்கணுன்னா, இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது பெஸ்டிசைடு வருது அப்படின்னா பொதுவான இதில் நம்ம அதை வந்து ஃபங்கையல் டிசீஸா, பாக்டீரியல் டிசீஸா, இல்லை இன்செக்ட்ஸா எப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் நம்ம அணுகுனோம்னா போதுமானதே தவிர ஒரு பயிருக்கு என்னது அப்படிங்கிறது தேவையானதில்லை. ரொம்ப அதீத தீவிரமாக அந்த பயிர் தாக்குதலில் ஒரு பூச்சியோ இல்லை ஒரு நோயோ இருக்கும் பட்சத்தில் அப்போ மட்டும் நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போனால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு அறுவடையிலேருந்து மக்களை கையாளுறதுலேருந்து உங்களுக்கு இங்கே எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய உர மேலாண்மையிலேருந்து கால்நடைகளை பராமரிக்கிறதுலேருந்து உங்களுக்கு பழைய முறை வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். என்னென்ன கிராப் சார் நீங்கள் போட்டிருக்கீங்க? வெஜிடபிள்? ஆமாம், நாங்கள் வந்து என்ன மாதிரி பயிர் பண்ணுறோம்னா, நாங்கள் வந்து ஒரு 7 ஏக்கரான பரப்பளவு இருக்கக்கூடிய அமைப்பு இது. இந்த நிலவியலில் ஒரு 3 ஏக்கர் வந்து நாங்கள் முதல்ல வந்து இதில் தென்னை பயிரிட்டுட்டோம். ஸோ அந்த தென்னை இருக்கிறதுனால தென்னைக்குள்ளார வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, கால்நடைகளை வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரேஞ்சில் வச்சு நாங்கள் வேலி அமைச்சு அதுக்குள்ளாரே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எருமை வளர்த்துறோம். ஸோ எருமைக்கு தேவையான எருமையும் ஆடுகளும் இருக்குது. அதுக்கு தேவையான புல் வகைகளை வந்து இந்த 3 ஏக்கரில் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் பேஷன் ஃப்ரூட்டை வந்து ஒரு கால் ஏக்கரில் வந்து பேஷன் ஃப்ரூட் பண்ணுறோம் பல வகைகளில். அது இல்லாமல் எங்ககிட்ட வந்து வாழை, பலா இது எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் சப்போட்டா, சீத்தா, பப்பாளி வந்து சீசனில் காய்க்கும். இது பல வகைகள். காய் வகைகளில் அதாவது 7 days 7 vegetables அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு வீக்லி ஒரு பர்சனுக்கு வந்து தேவையான காய்கறிகள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய திட்டமாக இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, அடிப்படையாக தக்காளி இல்லாமல் சமையலில் உள்ள அறைக்குள்ளே நம்ம போக முடியாதனால நம்ம தக்காளியை அடிப்படையாக வச்சுக்கிறோம். தக்காளி, கத்திரி, அப்புறம் வெண்டை, இது 3 பிரதான பயிராக நாங்கள் எடுத்து பண்ணுறோம். அது இல்லாமல் பாகல், பீர்க்கன், புடலை, அதாவது அந்த கார்ட்ஸ் வெரைட்டியும், லெக்யூம்ஸில் வந்து அவரையும் வந்து நாங்கள் காய்கறியில் நாங்கள் கொண்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் கலந்து நாங்கள் ஒரு 7 காய்கறி தினமும் ஒன்று மாற்றி கொடுக்குற மாதிரி இதிலையே நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ 7 நாள் 7 காய்கறி, 5G அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது 5 greens per day அப்படின்னு கொண்டு வரோம். ஸோ அதுக்கு என்னென்னா, நீங்கள் காப்பர் லீஃப் ஸ்பினாச், அதாவது சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற கீரையை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். அது நியூட்ரிஷியஸ் சூப்ஸ் பர்பஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம், சாலட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் இது எங்கேருந்து நாங்கள் காய்கறியை திட்டமிடுறோன்னா, உணவுலேருந்து தான் திட்டமிடுறோம். காய்கறி உற்பத்தியிலேருந்து உணவை தீர்மானிக்கல, உணவு தயாரிப்புலேருந்து உற்பத்தி வந்து நாங்கள் ரிவர்ஸ்லேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ காலையில் ஒரு சூப்பு, ஸ்பினாச்சு, ஒரு ஹெல்த்தியான ஆர்கானிக்காக வேணால் நம்ம அதனால் காப்பர் லீஃபை யூஸ் பண்ணுறோம். காப்பர் லீஃப் ஸ்பினாச், அதாவது சிவப்பு பொன்னாங்கண்ணி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நமக்கு வந்து மல்லி,
கொத்தமல்லி வந்து நாங்கள் எல்லா மேரினேஷனுக்கும் நமக்கு கொத்தமல்லி இல்லாமல் நமக்கு எதுவுமே இருக்காதுங்கிறதுனால மல்லியை பிரதானப்படுத்துகிறோம். கருவேப்பிலை நம்மளுக்கு செங்காம்பு கருவேப்பிலை, அதனால் கருவேப்பிலை இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து முருங்கை, அகத்தி, இந்த மாதிரி ஒரு 5 கீரை வகைகளை நாங்கள் பிரதானமாக வச்சு பண்ணோம். ஸோ 5G 7 வெஜிடபிள், 7 வெஜ்ஜீஸ் அண்ட் கோகோனட், ஆல் டைம் கோகோனட், அண்ட் தென் ஃப்ரூட்ஸில் ஒரு 5 மேஜர் ஃப்ரூட்ஸ். இதை மட்டும் பண்ணி நாங்கள் மக்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையானதை ஒரு ஃபுல் சப்ளிமெண்ட்டாக ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இந்த அணுகுமுறை உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்கலாம் சார்? இல்லை, அணுகுமுறைங்கிறதே ஒரு அது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு தான். அதை நீங்கள் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிங்கன்னா எப்போவுமே எளிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல ஒரு பேனா வைக்கிறீங்க, அதை போய் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறோன்னு தெரிஞ்சு நீங்கள் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஈஸி ப்ராசஸ். எங்கே வைக்கிறோன்னே தெரியாமல் நீங்கள் தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சிஸ்டமைஸாக அப்ரோச் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான். எல்லாத்துக்குமே ஒரு நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு இது இப்படி தான் பண்ணணுங்கிறத ஒரு கால்குலேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா அது நமக்கு எளிமையான அணுகுமுறையாக இருக்கும். ஓகே சார். நீங்கள் பண்ணுற புதுமையான விவசாயம் இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? பண்ணலாமா? இதுக்கப்புறம் பண்ணுறவங்க இதை அடாப்ட் பண்ணலாமா வேண்டாமா? இல்லை, இதை அடாப்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறதெல்லாம் தாண்டி அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அங்கங்கே வேளாண்மைங்கிறது வந்து ஒரு புதுமையெல்லாம் கிடையாது, நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த முறை தான். இப்போ இவ்வளவு ஆப்ஸு, இவ்வளவு அட்வான்ஸ் சிஸ்டம் நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறத டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? வித்தவுட் தி சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டெப்ஸ் அவங்க ஏதோ ஒரு கால்குலேட்டிவ் மெஷரில் தானே பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அப்போ நம்ம எளிமையாக இருக்கிறதுலேருந்து நம்ம கொண்டு போகிறது தான் நமக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும். இன்னொன்று, அங்கங்கே வேளாண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான தேவைக்கு நோக்கி போகிறோம். மக்கள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப அந்த நீடு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு 7 ஏக்கரில் பண்ணுறோம். எவ்வளவு மக்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியும்? அட் பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுனாக்கா, ஒரு மனுஷன் தனக்கு தேவையான, ஒரு ஃபேமிலி தனக்கு தேவையான இதில் எல்லாமே காய்கறி, வாழை எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 70 சென்ட்ஸுக்குள்ளாரே நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கும். அப்படி எப்படி எல்லாருனாலையும் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும்? ஸோ எங்களுக்கு தெரியுது வெளியில் மார்க்கெட்டில் இந்த நீட் இருக்குன்னு சொல்லி. ஆனால் வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து நம்மளோட ப்ரொடியூஸ் அவ்வளோ இல்லைங்கிறதுனால வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸோட நீட்ஸ் அதிகரிக்குது. அதை வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணுறதுக்கான தேவை வந்து அதிகரிக்குது. ஸோ அப்போ எல்லா ஃபார்மர்ஸும் இதை நம்ம வந்து கண்டிப்பாக இதை நம்ம கையெடுத்தோம்னா தான் அதாவது நீடை வந்து சப்ளை பண்ண முடியும். எப்போவுமே சப்ளை நீடு வந்து ஷுட் ட்ராவல் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இங்கே அந்த இம்பேலன்ஸ் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் அதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதை நம்ம பண்ணணும் சார். ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.